बन्धनात् मृत्योर्मोक्षयः अमृतात्. ஓ, சுவாமியே அப்படி தான் இருக்கார். இதில் பாருங்க, சுவாமியே எப்படி இருக்கார் பாருங்க. அந்த வண்டு தொலைச்சதோட மா இல்லை பாருமா, நம்ம உள்ள போக முடியாது. இதுவரை இருந்ததே பெரிய விஷயமா முடியாது. இல்லை பாரு, தெரியுதா? ரொம்ப சந்தோஷம். சுந்தரேஸ்வரர் ஆலயம். மாமா பேர் என்ன மாமா? கண்ணன் குருக்கள் அவர்கள் எங்களுக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார். இது வந்து சுவாமி வந்து பஞ்சவர்ணேஸ்வரன் பேர். ஒரு நாளைக்கு 5 தடவை வந்து கலர் மாறும். இப்போ வந்து சொர்ணமாக காட்சி தர, இதுக்கு அடுத்தது பச்சை நிறம் நீல நிறத்தை காட்சி தருவாராம். அதை யாரும் பார்க்க முடியாதான். ஒரு அற்புதமான ஸ்தலம். மேலே வந்து பார்வதி பரமேஸ்வரன், இங்கே விஷ்ணு, இங்கே பிரம்மா இதில் இருக்கா, ஆட்சி புரிஞ்சுன்னு இருக்கா. முன்னாடி வந்தோன்னா அம்பாளையும் நான் காமிக்கிறேன். இது பெரிய பாக்கியம். இந்த சிவன் வந்து என்ன ரூபம்ன்றது தெரியல. கல்லா செப்பா என்னன்றது ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு 5 விதத்தில் தினமும் கலர் மாறுறார். நாங்கள் முதல்ல கோவில் உள்ளே வரும்போது செப்பு கலரில் இருந்தார். இப்போ சுவாமி வந்து சொர்ண கலரில் மாறின்னு இருக்கார், தங்கமாக மின்னின்னு இருக்கார். இதுக்கு அடுத்தது நீளமாக மாறுவாராம். வாங்கோ, அடுத்தது அம்பாள் சன்னதி போவோம். இது வந்து கல்யாண ஸ்தலம். இது கிரி சுந்தரி. அற்புதமாக இருக்கா. என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய விசேஷமான கோவிலில் கூட்டம் வர்றதில்லை. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கிறத அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற குளத்தில் ஸ்நானம் பண்ணால் புண்ணியம். அப்போ தான் வந்து அந்த ஸ்நானத்தோட பூர்த்தியே ஆறுதுன்னு சொல்கிறா மாமா, கண்ணன் குருக்கள் மாமா. ரொம்ப அருமையாக அந்த ஸ்தல விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கா, ஸ்தல சேத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கா. அதை நான் ஆடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். அதை இதோடு மிக்ஸ் பண்ணி அடுத்தது விட்றேன். எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. ராம் ராம்.